எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் திருமணம் இல்லாத ஜாதகம். அது என்ன திருமணம் இல்லாத ஜாதகம்? அதாவது ஒரு ஜாதகத்துக்கு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று கல்யாணம் பண்ணி சம்சாரியாக வாழணும், அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக வாழணும். இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. அதாவது சன்னியாசியும் கிடையாது, சம்சாரியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் லக்னம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதகத்தில் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதற்கப்புறமா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாகவே புரியும். லக்னம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியவே இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் எப்படி லக்னம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். அப்போ லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படின்னா எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுக்குடைய சொந்தக்காரர். அதாவது இதுக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் கெட்டு போயிருக்கணும். கெட்டு போயிருக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டால், அந்த செவ்வாய் அப்படிங்கிறது நீச்சம் பெற்று இருக்கணும், அஸ்தங்கம் பெற்று இருக்கணும், அப்படி இல்லைனா மறைஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தால் 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறத வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு ஜாதகனுக்கு கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்தே குடும்பத்தோடு இருந்த சூழ்நிலை அப்படின்னு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் தனுசு லக்னம் 2ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறத மட்டும் வச்சு சொல்லலைங்க. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தால், உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தால், அல்லது ராகுக்கு ஏதோட தொடர்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருந்தால், அல்லது நீச்சம் பெற்றிருந்தால், அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் குடும்பத்தோடு இருந்த சூழ்நிலையே இருக்காது. குடும்பத்தோடு இருந்த சூழ்நிலையே மிகவும் குறைவாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதை வருஷத்தில் ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள், அதிகபட்சமாக 1 மாதமாக மட்டும்தான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகர் யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? ஏன்னா வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே போல் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் ஒரு பெரிய ஒரு கஷ்டம், பெரிய ஒரு பிடிப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாமையே இருப்பார். சரிங்களா? அதே போல் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த ஜாதக தானே ராஜா தானே மந்திரி அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். இது 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன்னு சொல்லுவோம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிற தனக்காரகனும் கூட, 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது குடும்பஸ்தானமும் கூட. அடுத்து 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கணும். நான் சொல்கிறது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறது சொல்லணும். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனியோட சம்மந்தப்பட்டிருந்தால் தாங்க காலதாமதமான திருமணம். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருக்காருங்க. 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு நீச்சம் பெற்று இருக்காரு. 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்காரு. அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசையும் நடக்கக்கூடிய புத்தியும் அந்த திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்படுத்தியே கொடுக்காது. சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த ஜாதகனுக்கு கெட்டு போயிருக்கும். ஆண் ஜாதகமாக இருந்தால், பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கும். இப்படி 7ஆம் அதிபதியும் கெட்டு 2ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகருக்கு இல்லறம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இல்லாமையே போயிடும். புரியுதுங்களா? இல்லறம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்காமையே போயிடும், இல்லாமையே போயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதகருக்கு ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ஜாதகர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் போய் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகனுக்கு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்காது. அதே போல் கல்யாணம் அப்படிங்கிற ஒன்று இருக்காது. அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அவரே ராஜா, அவரே மந்திரி. அவருடைய வாழ்க்கையை நல்லா சம்பாதிப்பார், நல்லா என்ஜாய் பண்ணுவார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவிப்பார், நல்ல ஜாலியாக அவரோட லைஃப் லீட் பண்ணி போயிட்டே இருப்பார். குடும்பம், குழந்தை, குட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது அந்த ஜாதகத்தை எந்த ஜாதகம், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதகத்துலேயும் குரு அப்படிங்கிறவர் 2ஆம் இடத்தையோ அல்லது 7ஆம் இடத்தையோ பார்க்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன். ஏதாவது ஒரு விதத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்தையோ குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தொடர்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 2ஆம் அதிபதியை பார்த்தாருன்னா அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு அமையும். லீகலாக இல்லைனா கூட இல்லீகலாக ஒரு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ குரு பார்வை அப்படிங்கிற விஷயமும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த ஜாதகர் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு தான். அந்த ஜாதகனுக்கு திருமணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வராது அப்படிங்கிறத சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதே போல் அந்த ஜாதகனை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தால்
சுக்கிரன் அப்படிங்கிறது ராகு கேதோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னு நினச்சிக்கங்களேன். அந்த ஜாதகருக்கு வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம், வெளி தேசம் இந்த இடத்துலலாம் பொண்ணு அப்படிங்கிற விஷயம் அமையும். அப்படி இல்லைன்னா திருமணம் முடிஞ்சு டிவோர்ஸ் ஆன ஒரு நபர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து அந்த ஜாதகனுக்கு கான்டாக்ட் அப்படிங்கிற விஷயம் வருமே தவிர அந்த ஜாதகன் வந்து புதுசாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போது ஒரு ஜாதகனுக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது பலகீனமாகத்தான் இருக்கும். அப்போ 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால குழந்தை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகனுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் மிகவும் குறைவு தான். அப்போ அந்த ஜாதகனுக்கு குரு அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று பலகீனமான நிலையில் இருப்பார், ராகு கேதோட சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்துங்க. உங்களோட ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கா பாருங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 40 வயசுல தான் திருமணம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து 35 வயசுலாம் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து கிரக அமைப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் கூட இருக்குது. 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தாருன்னா அந்த ஜாதகனுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். குடும்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி பார்க்கலனா தான் அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 20 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.